கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி குறித்து தேசிய தலைமைதான் உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்றார். தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் திமுக அரசு முறைகேடுகளை செய்து மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்றும் அண்ணாமலை குற்றஞ்சாட்டினார். மேலும் தமிழகத்தின் வளர்ச்சியும் பாஜகவின் வளர்ச்சியும்தான் தனக்கு முக்கியம் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதாவது, அதிமுக தலைவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வரும் நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து தேசிய தலைமை உரிய நேரத்தில் அறிவிக்கும். சமீபத்தில் சீவோட்டர்ஸ் நிறுவனம் நடத்திய கருத்துக் கணிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெறும் 27% மட்டுமே கிடைத்துள்ளது. மோசமான முதல்வராக இருந்தாலும் கூட 40% மக்களின் ஆதரவு பெற்றிருப்பார்கள். இந்த எண்ணிக்கை முதல்வர் ஸ்டாலின் மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அவர் இலங்கையில் இருந்து நிகழ்வுகளுக்கு வருகிறார். ராமேஸ்வரத்தில் பாம்பனில் புதிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறப்பதோடு அடுத்தபடியாக அரசு நிகழ்விலும் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து மதுரை வழியாக டெல்லி செல்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தை விட பின்தங்கிய மாநிலங்களுக்கும் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலங்களுக்கும் அதிக கிராமங்கள் உள்ள மாநிலங்களுக்கும் வழங்கப்படும் நிதியை விட அதிகமாகவே தமிழகத்திற்கு தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதியை விட அதிகமாக 39,338 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்திற்கு இத்திட்டத்தில் நிதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிதியில் பல்வேறு முறைகேடுகளில் திமுக அரசு மற்றும் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனை ஆய்வு செய்ய மத்திய அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டு நிதி தணிக்கை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும்.